பிரைஸ் த லார்ட். ஏசாயா 20ஆம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள். கொஸ்டின் நம்பர் 1. அசிரிய ராஜாவாகிய சர்கோனாலே அனுப்பப்பட்டவன் யார்? ஆன்சர் தர்தான். கொஸ்டின் நம்பர் 2. தர்தான் எதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான்? ஆன்சர் அஸ்தோத்தின் மேல். கொஸ்டின் நம்பர் 3. எந்த வருஷத்திலே கர்த்தர் ஏசாயாவிடம் நீ போய் உன் அறையில் இருக்கிற இரட்டை அவிழ்த்து உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்று என்றார்? ஆன்சர் தர்தான் அஸ்தோத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்த வருஷத்திலே. கொஸ்டின் நம்பர் 4. எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் டேஷ் வருஷத்து காரியங்கள்? ஆன்சர் 3 வருஷத்து காரியங்கள். கொஸ்டின் நம்பர் 5. எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் 3 வருஷத்து காரியங்களுக்கு என்னவாக ஏசாயா வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலுமாய் நடந்தான்? ஆன்சர் அடையாளமும் குறிப்புமாக. கொஸ்டின் நம்பர் 6. அசிரிய ராஜா சிறைப்பிடிக்கப் போகிறவர்கள் யார்? ஆன்சர் எகிப்தியர். கொஸ்டின் நம்பர் 7. அசிரிய ராஜா குடிவிலக்கப் போகிறவர்கள் யார்? ஆன்சர் எத்தியோப்பியர். கொஸ்டின் நம்பர் 8. நாங்கள் எப்படி விடுவிக்கப்படுவோம் என்று அக்காலத்திலே யார் சொல்லுவார்கள்? ஆன்சர் கடற்கரை குடிகள். கொஸ்டின் நம்பர் 9. கடற்கரை குடிகள் எதை நம்பியிருந்தது? ஆன்சர் எத்தியோப்பியாவை. கொஸ்டின் நம்பர் 10. கடற்கரை குடிகள் எதை குறித்து பெருமை பாராட்டின? ஆன்சர் எகிப்தை குறித்து. கொஸ்டின் நம்பர் 11. அசிரிய ராஜாவின் முகத்துக்கு தப்பும்படிக்கு கடற்கரை குடிகள் நம்பி சகாயத்துக்கென்று ஓடி வந்து அண்டினது எங்கே? ஆன்சர் எத்தியோப்பியா, எகிப்து. கொஸ்டின் நம்பர் 12. வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலுமாய் நடந்தது யார்? ஏசாயா. கொஸ்டின் நம்பர் 13. உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்று என்று யாரிடம் கர்த்தர் சொன்னார்? ஆன்சர் ஏசாயாவிடம். கொஸ்டின் நம்பர் 14. அசிரிய ராஜா யாரை வெறும் காலுடன் எகிப்தியருக்கு வெட்கம் உண்டாகும்படி கொண்டு போவான்? ஆன்சர் இளைஞரையும் கிழவரையும். தேங்க்யூ.